திமுக கூட்டணியில் அந்த கூட்டணி ஆட்சி அந்த சர்ச்சைகள் ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனால் தினகரன் அவர்கள் சமீபத்தில் பேசும்பொழுது நான் போட்டியிடல, எங்கள் ஆட்கள் வந்து அமைச்சர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு புது விவாதம். அமைச்சர்கள் ஆவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையே தவிர, என்னுடைய விருப்பமே தவிர, என்னுடைய நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, இது எல்லாமே இதில் பிஜேபி என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். அதிமுகவுக்கு கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், திமுகவுக்கு என்ன ஸ்டாண்டோ அதோ தான், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இதை ஏன் இப்போ பேசணும். பட் பிஜேபி வந்து அதை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக அவங்க பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அவங்க பண்ணுவாங்க. சார், அப்படி நீங்கள் சொல்லிச்சு பார்த்தா அதிமுகவோட பாஜக தான் அந்த கூட்டணியில் நிறைய ஒர்க் பண்ணுது அந்த கூட்டணிக்காக. ஆமாம், நிச்சயமாக. அதிமுக ஒர்க் பண்ணலன்னுலாம் சொல்ல வரல. அதிமுகவுக்கு என்னன்னா, நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் நமக்கு வந்தால் போதும், அந்த கோர் ஓட் பேங்க்கை ஏடிஎம்கே சேவ் பண்ணிக்கணும், அதுக்கான வேலைகளை அதிமுக பார்க்குறாங்க. ஆனால் பாஜகவுக்கு வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டாயம் இருக்கிறது. எல்லா மாநிலத்திலையும் அவங்களால அலையன்ஸை கட்டமைக்க முடியுது, எல்லா மாநிலத்திலையும் வந்து காங்கிரஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணவே முடியலையே. காங்கிரஸுக்கு யார் யார் தோல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணும், அவங்கள நம்மளால் ஆட்சியிலேருந்து அகற்றவே முடியலையே. இந்தியா ஃபுல்லாக ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க பிஜேபிக்கு. அது வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பிஜேபிக்கு.